ஸோ இப்போ நம்ம அடுத்தது வியூ டேப்பில் கடைசியாக பார்க்க போகிறது அரேஞ்ச் ஆல். ஓகேவா? எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸல் ஷீட்டு, அதாவது எக்ஸல் ஒர்க் புக் நம்ம ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம், இப்படி ஓப்பன் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே இப்படி மினிமைஸ் பண்ணி இப்படி வச்சுப்போம். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதையே ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதையும் என்ன பண்ணுறேன், இது அரேஞ்ச்மெண்ட் சரியாக இருக்கா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். 3 ஷீட் ஓப்பனில் இருக்கு, எனக்கு இது பார்க்க நல்லா இருக்கா, இல்லை இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் இதை ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சில மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வியூ டேப்பில் அரேஞ்ச் ஆல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அரேஞ்ச் ஆலை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டைல்டு, அதுக்கடுத்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கேஸ்கேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டைல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ டைல்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது நான் ஓப்பனில் வச்சுருந்த அந்த எக்ஸல் ஒர்க் புக் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டைல்ஸ் மாதிரி. ஸோ இப்போ 4 இருந்ததுன்னா இப்போ 4ம் எனக்கு டாப்பு பாட்டம்னு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கா பாருங்கள், நீங்கள் ஓப்பனில் வச்சது எல்லாமே ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆயிருக்கா? ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்ப வியூ டேபுக்கு போகிறேன். சேம் அரேஞ்ச் ஆலில் ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ ஹரிசாண்டல் கொடுத்தோன்னே நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஆர்டராக இருக்கா, பார்க்க நல்லா இருக்கா. ஸோ ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் அந்த அரேஞ்ச்மெண்ட் சரியாக இருக்கும், இருக்கா? ஸோ இப்போ அடுத்தது, ஸோ மறுபடியும் அரேஞ்ச் ஆலுக்கு போகிறேன், வெர்டிக்கல் கொடுக்குறேன். ஸோ வெர்டிக்கல் கொடுத்தோன்னே இப்போ இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம 2 ஷீட்டில் ஒர்க் பண்ணுறோம், 2 ஒர்க் புக்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போமா? இதுலேருந்து டேட்டாவை பார்த்து பக்கத்தில் டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸல்லே அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெர்டிக்கலுக்கு அடுத்தது கேஸ்கேட். ஸோ கேஸ்கேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த ஷீட்டு தெரியும். நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி அடுத்த ஷீட் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஷீட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த ஷீட் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது கீழேயும் அடுத்த ஷீட் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? ஸோ கேஸ்கேடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ஒரு சீரியஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கேஸ்கேடில். நீங்கள் வெர்டிக்கல் ஹரிசாண்டலில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைல்ஸில் எத்தனை ஷீட் இருக்கோ அது எல்லாமே 3 ஷீட் இருந்துன்னா ஒரு ஷீட்டு லெஃப்ட் சைட்லேயும் மற்ற 2 ஷீட்டு ரைட் சைட்லேயும் அரேஞ்ச் ஆகும். 4 இருந்துன்னா லெஃப்ட் சைடு 2, ரைட் சைடு 4ன்னு ஒரு பார்க்க ஒரு கிளியராக ஒரு சரியான ப்ரொசீஜரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த அரேஞ்ச் ஆல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒர்க் புக் வியூஸ் இருக்குது. இந்த ஒர்க் புக் வியூஸ் நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? எங்கே இருக்குது ஒர்க் புக் வியூஸ்? எந்த இடத்துல பார்த்தோம்? நான் யூசர் இன்டர்ஃபேஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். இங்கே இருக்குது பாருங்கள், கீழே இந்த இடத்துல ஒர்க் புக்கோட வியூ, நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட்டு, பேஜ் பிரேக் வியூன்னு 3 வியூ இருக்குது. அந்த எல்லா வியூவுமே இங்கே இருக்கா? இருக்கு இல்லையா? இருக்குது. ஸோ வியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ தான் இப்போ இருக்குது. பேஜ் பிரேக் வியூனா இங்கே கிளிக் பண்ணாலே வந்துடும். அடுத்தது பேஜ் லேஅவுட் வியூ வந்துடுது. ஸோ கஸ்டம் வியூ நம்ம தேவைப்பட்டால் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். அது மட்டும் உங்களுக்கு இங்கே இருக்காது. கஸ்டம் வியூ மட்டும் இங்கே வியூ டேபுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ரூலர். ஸோ ரூலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரூலர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு அந்த ரூலரு, லெஃப்ட் சைடும் டாப்லேயும் அந்த ரூலர் உங்களுக்கு இருக்கும்.
நீங்கள் பேஜ் அலைன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரூலர் தேவைப்படும். அந்த ரூலர் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வேறு என்ன, கிரிட் லைன். ஸோ கிரிட் லைனுங்கிறது நம்ம எக்ஸல் ஷீட்னாலே கிரிட் லைன் தான் இருக்கும். ஸோ லைன் இல்லாமல் எக்ஸல் ஷீட் கிடையாது. ஸோ தேவையில்லை அப்படின்னா தூக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெறும் எம்டியாக இருக்கா, லைனே இல்லாமல் இருக்கா. எக்ஸலுக்கு மரியாதையே வந்து கிரிட் இருந்தால் தான். அது இல்லைன்னா எக்ஸல் ஷீட்னே நம்ம சொல்ல முடியாது, வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரிட் லைன் நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஸோ கிரிட் லைன் இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி ஃபார்முலா பார். ஸோ நீங்கள் ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா பாரே தூக்கிடலாம். அதுக்கான ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது. இதுதான் ஃபார்முலா பார். இப்போ எனக்கு அந்த ஃபார்முலா பாரே வேணாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலா பாரை நார்மல் வியூவில் வச்சிடுறேன். ஃபார்முலா பாரே தூக்கிட்டேன்னா அந்த இடமே தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீ தேவைப்பட்டால் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங்கே வேணாம். இங்கே பாருங்கள், ஹெட்டிங்கிறது இந்த ரோ காலமோட நேம் தான். இந்த ரோ காலமோட நேம் வேணாம் அப்படின்னா ஹெட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். அதே மாதிரி ஜூம் இங்கே இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். ஜூமு இங்கே இருக்குது. உங்களுக்கு அந்த ஜூம் ஆப்ஷன் இந்த வியூக்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா? ஜூம் இன்னு, ஜூம் அவுட்டு, ஜூம் டிடெக்ஷன், ஜூம் செலெக்ஷன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வியூவில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேக்ரோ தவிர. ஸோ மேக்ரோ மட்டும் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ரிவ்யூவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரிவ்யூ டேபும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வியூ டேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபைலு, அதுக்கப்புறம் ஹோம். ஸோ 4 டேபை 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இருக்கிற டைமில் நம்ம செக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்ப்போம். யூஸ்ஃபுல் ஆப்ஷன், அதை பார்த்துடலாம்.